வணக்கம். இன்று எங்களோடு நேரலையில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரித்தானியாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் வேல்தரும் அவர்கள், இலங்கையில் இருந்து யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் இளம்புரையன் அவர்கள், அதே போன்று கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் குயின்டஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். தேர்தல் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை ஆராய்வதற்காக உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இளம்பரையன் அவர்களே, குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர், இப்போது யாழ்ப்பாணத்திலே நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் யாழ் தேர்தல் மாவட்டத்திலிருந்து பலரும் எதிர்பார்த்ததற்கு அப்பாலான முடிவுகள் வெளியாகி கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சில முடிவுகள், குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியாக இருக்கலாம் அல்லது நல்லூர் தேர்தல் தொகுதியாக இருக்கலாம், உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. தபால் மூல வாக்களிப்பினுடைய முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றது. கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கோலோச்சிய யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் இம்முறை என்ன இடம்பெற்றது அல்லது அங்கு வந்திருக்கக்கூடிய முடிவுகள் எவற்றை வெளிக்காட்டி நிற்கின்றன? அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இன்றைய தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் தென்பகுதியிலே மிகப்பெரிய மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து என்பிபி தென்பகுதியிலே மிகப்பெரிய வெற்றி வாகை சூடும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் நிச்சயமாக அது எங்களுடைய வடக்கு கிழக்கு, முக்கியமாக வட பகுதியிலே, முக்கியமாக யாழ்ப்பாணத்திலே அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதை நாங்கள் உண்மையிலே இந்நேரம் வரை நாங்களால் நம்ப முடியாது இருக்கின்றது. உண்மையிலே இப்ப நாங்கள் பார்க்கப்படா தெரியும், யாழ் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 60.8% மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். மொத்தமாக கிட்டத்தட்ட 5,93,187 வாக்காளர்கள்ல 3,97,041 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார். உண்மையிலே இதுல பார்க்கப்படாமல் நாங்கள் தெரியும் என்னன்னு சொன்னா, இதுல என்னண்டா அளிக்கப்படாத வாக்குகள் யாருன்னு சொன்னாரு. கடந்த 2020ஆம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் அதை ஆய்வு செய்தோம். தமிழ் கட்சிகளை, தமிழ் தேசியம் கிடைக்கிற கட்சிகளை ஆதரிக்கின்ற வாக்காளர்கள் இந்த வாக்களிப்பிலே ஒரு விருப்புடன் வாக்களிக்க செல்லாம தெரிகின்றது. உங்களுக்கு தெரியும், என்பிபியிலே அவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர்களுக்குரிய வாக்குகள் அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி பிடிப்பி அவர்களுக்கு நிரந்தரமான வாக்குகள் இருந்தது. ஆனால் இம்முறையிலே அவர்களுடைய வாக்குல மிகப்பெரிய சரிவு இருக்கின்றது. உண்மையிலே எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி, நல்லூர் தேர்தலில் யாழ் மாவட்டத்திலே முக்கியமான தேர்தல் தொகுதிகள் யாழ் நகர் பகுதி, மற்றது நல்லூர் பிரதேசம், புனித பிரதேசம் அமைந்துள்ள நல்லூர் பிரதேசம், முழுதாக 2 தொகுதிகளிலும் யாழ் தேர்தல் தொகுதியில மட்டும்தான் ஒரு விதமான ஒரு இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு என்பிபி யாழ் நல்லூர் தொகுதிகளிலே வெளியிடப்பட்ட 2 தொகுதிகள் மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த தொகுதியிலே யாழ் நல்லூர் தொகுதியிலே முன்னிலை மாநில அவர்கள் வெற்றியிட்டு இருப்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின மட்டுமல்ல, நாங்கள் சகல என்னுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களுடைய தபால் மூலமான வாக்குகள் யாவும் வெளியேறி இருக்கின்றது. நினைக்கிறேன் மட்டக்களப்பு மட்டும் வெளியேறவில்லை நினைக்கிறேன். அம்பாறை தற்போது திகாமண்டல மாவட்டம் வெளியேறிக்கின்றது, திருவண்ணாமலை மாவட்டம் வெளியேறிக்கின்றது, வன்னி மாவட்டம் மற்றும் யாழ் தேர்தல் மாவட்டம், யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் வெளியேறி இருக்கின்றது. சகலத்திலும் அவர்களாம் முன்னுரிமை வைத்திருக்கிறார். இப்ப நாங்க நினைச்சோம் உண்மையில ஒரு தபால் மூலம் வாக்களிப்பு அரசு உத்தியோகத்தெல்லாம் கலந்து கொள்வார்கள். அப்ப ஆகவே அதிலே முன்னணி வைத்தாலும் கூட சாதாரண பாமர மக்கள் வாக்களிக்கின்ற தேர்தல் மற்ற இதுகளில் எங்களுக்கு எங்களுடைய கட்சி முன்னிலை வைக்கும் நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த சூழ்நிலையிலே அது மிகுந்த ஏமாற்றத்தை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. யாழ் தேர்தல் தொகுதியிலே கூட எங்களால் வெல்ல முடியாத மாதிரி, அதே மாதிரி நல்லூர் தொகுதியிலும் கூட என்பிபி முன்னணி வகிக்குன்னு சொன்னால் இப்ப 2ம் உண்மையிலே ஒரு உதாரணமாக கொள்ள முடியும். ஏனைய 9 தொகுதிகளிலும் அவர்கள் முன்னிலை வகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்றதுதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இப்போது இன்னும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உத்தியோகப்பற்ற முடிவாகத்தான் நான் இதனை உங்களிடம் கூறுகின்றேன். யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் 3 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி என்பிபி உத்தியோகப்பற்ற முறையில் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பலர் அவதானித்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனைய கட்சிகள், குறிப்பாக சொல்ல போனால் தமிழரசு கட்சி, அதே போன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சுயேட்சை குழு ஒன்று அடங்கலாக ஏனைய ஆசனங்களை பகிர்ந்து கொள்வதாகவும் மொத்தமாக 6 ஆசனங்கள் பிரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அவ்வாறு கூறுவதற்கு சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன.
நிச்சயமா இருக்குது. இது நீங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும். யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியின் முடிவை பாத்தீங்கன்னா தெரியும். என்பிபி வந்து 9,966 வாக்குகள் எடுத்திருந்தார். இதுல அடுத்த நிலையில இப்ப நாங்கள் எதிர்பார்க்கின்ற தமிழரசு கட்சி 2,582. பாருங்க, இடைவெளியை பாருங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. 9,866 2,582 வந்து யாழ் தேர்தல் தொகுதியிலே இவ்வளவு மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்கு. அதே மாதிரி நல்லூர் தொகுதியை பாத்தீங்கன்னா 831 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதிலே மூன்றாவதாக வந்த தமிழரசு கட்சி 3,228 பெற்றிருக்கிறது. அதிலே சங்கு சின்னத்தோடைய 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமாக வந்து தொகுதி எங்களுடைய பழைய 77ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொகுதி ரீதியான தேர்தல் சிஸ்டம் என்று சொன்னா அனைத்து தொகுதியிலையும் என்பிபி கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. நான் நினைக்கின்ற விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறைதான் எங்களை அதை காப்பாற்றிக்க நினைக்கின்றேன். நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் வந்து குறைந்த வாக்குகளை பெற்ற கட்சிகளும் வந்து 5,000க்கு மேற்பட்ட குறைந்த வாக்குகளை பெற்ற கட்சிகளும் வந்து பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கக்கூடிய சிஸ்டம் வந்து இந்த தேர்தல் முறையில் இருக்கிறது. அதே மாதிரி நிச்சயமாக அவர்களுக்கு மூன்று அல்லதுக்கு மேற்பட்ட இடங்களை பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்களே. ஏன்னா இங்க நாங்கள் தமிழர் கட்சியிலே வந்து எதிர்பார்த்தாலும் அந்த முக்கியமான 2 தொகுதி எங்களுடைய யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் தொகுதி வந்து முக்கியமான 2 தமிழரசு கட்சியோ தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய துணைத் தலைவர் CVK சிவஞானம் அவருடைய கோட்டை பறிபோய் இருக்கின்றது அப்படியா? நிச்சயமாக நல்லூர் தொகுதிகளை தலைவர் வந்து CVK சிவஞானம், யாழ் தொகுதிகளை தலைவர் வந்து திரு சிறில் அவர்கள், அவருடைய செயலாளர் ஆனந்த் அவர்கள். ஆனந்த் ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர். அது தொடர்பாக விரிவாக ஆராய்வதற்கு முன்னதாக நாங்கள் வேல்தர்மா அவர்களிடம் இந்த விடயம் சம்பந்தமாக கேட்டுவிட்டு வருவோம். வேல்தர்மா அவர்களே, நீங்களும் ஒரு நீண்ட பார்வையினை தொடர்ச்சியாக இந்த விடயங்களில் கூறி வரக்கூடிய ஒருவர். ஒட்டுமொத்த இலங்கையிலும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்பிபியினுடைய வெற்றி, அதற்கு அப்பால் அவர்கள் வடக்கு கிழக்கிலும் கூட அவர்களுக்கான ஆதரவ நிலையை உறுதிப்படுத்தி இருக்கின்ற தன்மையானது அரசியல் ரீதியாக ஈழத்தமிழர்களுக்கு எந்த வகையான ஒரு செய்தியை எதிர்வரும் காலங்களில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? இது உண்மையில் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் கட்சிக்கு சொல்லுகின்ற செய்தி. ஈழத்தமிழர்களுடைய அரசியல் கட்சிகள் கடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் முதல் தரமான அல்லது கீழ்த்தரமான கோமாளிகள் என்பதை அவர்கள் தாங்களாக அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அவர்களுடைய நடைமுறைகள், தேர்தலுக்கு முந்தைய நிலை, பிந்திய நிலை எல்லாவற்றை பார்க்கின்ற போது அருவருப்பாக இருந்தது. தேசமாக ஒன்று திரள்வோம் என்று சொல்லி நாசமாக போய்விட்டார்கள். மற்றது ஈழத்தமிழர்கள் மத்தியிலே ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் தற்போது இல்லை. பார்த்து இவர் எங்களுக்கு விடிவு கொண்டு வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரோ அல்லது ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ இல்லாத நிலையில் மக்கள் தங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தி உள்ளார்கள். அவர்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கின்றார்கள். அந்த மாற்றம் வந்து இந்த கட்சிகளை இல்லாமல் செய்வது, அதாவது இனியும் உங்களால் எங்களை ஏமாற்ற முடியாது என்ற செய்தியை மக்கள் தான், இந்த வேட்பாளர்கள் தான் இந்த அரசியல் கட்சிக்கு சொல்லியுள்ளார்கள். ஏதோ ஒரு வகையில ஏன் அந்த NPP என்ற கட்சிக்கு எதிராக ஒரு வலுவான பரப்புரைகள் எல்லா கட்சிகளையும் மேற்கொண்டிருந்தன. அவர்கள் செய்த தமிழர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட நடவடிக்கைகளை பற்றி மிகவும் பரவலான பரப்புரைகள் ஊடகவியாளர் போன்றவர்களால் செய்யப்பட்டிருந்தும் அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சி வடக்கிலும் கிழக்கிலும் கணிசமான வெற்றிகளை பெறும் என்று தற்போது எங்களால் எதிர்ப்பு கூறக்கூடியதா இருக்கின்ற நிலையில இந்த NPPக்கு சொல்கின்ற செய்தி, சரி உங்களை நாங்கள் நம்புகின்றோம், இது நீங்கள் மாற்றத்துக்குரியவர்களா ஏமாற்றத்துக்குரியவர்களா என்ற பதிலை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று மக்கள் NPPயிடம் ஒரு செய்தியை சொல்லியுள்ளார்கள். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வடக்கு கிழக்கில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன என்று. ஆனால் மிகவும் நெருக்கமாக பார்த்தால் அங்கு ஒரு சற்று வேறுபாடு ஒன்றும் இருக்கின்றது. அனைவரும் தமிழரசு கட்சியை எடுத்துக்கொண்டால் கட்சிக்குள் இருக்கக்கூடிய அனைவரும் அடிபட்டுக் கொண்டார்கள் அனைத்து மாவட்டத்திலும். அதே போன்ற ஏனைய கட்சிகள், தமிழ் கட்சிகள் தங்களுக்குள் அடிபட்டுக் கொண்டார்கள். தேசிய மக்கள் சக்தியை பெருவாரியாக யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் குறிப்பாக மாற்றத்தின் ஒரு சக்தியாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்க்கின்ற போது அவர்களின் குறையையோ அல்லது அவர்கள் மீதான அருத்தியையோ வெளிப்படுத்திய அந்த தன்மை என்பது மிகவும் மென்மையாகவும் மிகவும் குறைவாகவும் இருந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதனோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள்?
தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக கடுமையான பரப்புரைகள் செய்யப்பட்டன. ஈவன் காவி உடுத்தவர்கள் கூட வந்து ஊடகங்களில் சொல்லி இருந்தார்கள். சொல்லவல் அனைத்தும் உண்மை. பல பல தமிழ் மக்கள் விரும்பாத பலவற்றை இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சியினர் அவர்களுடைய முக்கிய உறுப்பினரான ஜேவிபி போன்றவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிரான பரப்புரை எடுபடவில்லை. காரணம், இவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவர்கள் பதவிக்காக கட்சிகள் பிளவுபட்டவை, எல்லாம் பதவியை அடிப்படையாக வைத்துத்தான் கட்சிகள் யாவும் பிளவுபட்டன. சுமந்திரன் தமிழரசு கட்சிகள் வரும்போது சாதாரண மனிதனுக்கே தெரியும் இது ஒரு வெளிநாட்டு சக்திகளால் உள்ளுக்கு கொண்டு வரப்பட்டவர் என்றது. அதே KT தவராஜா ஐயாவுக்கு தெரியவில்லை. அவர்கள் அந்த எந்த சக்தி அதை உள்ளுக்கு கொண்டு வந்தாரோ அவர்களை எதிர்க்க முடியாத திராணியற்றவர்களால்தான் அத்தனை தமிழரசு கட்சியினர்கள் இருந்து அவர்கள் கண்ணுக்கு முன்னே அவர்களுடைய கட்சி பறிபோய் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய கண்ணை அவர்களே குத்தி கொண்டார்கள் இல்லையா? இல்லை, அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிபணிந்து போனார்கள். அங்கிருந்து வருகின்ற சூட்கேஸ் தான் தமிழரசு கட்சி நடந்தது. நிச்சயமாக அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது இளம்பரையன் அவர்களும் ஒரு விடயத்தை விட்டிருக்கின்றார், நீங்களும் பெட்டி மாறுகின்ற விவகாரத்தை கூறியிருக்கின்றீர்கள். இன்னொரு சொல்ல வேண்டும், நல்லூர் தொகுதிதான் பழைய தேர்தல் முறைமையின்படி இலகுவாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. ஒருவர் பெருமளவு காசு செலவழிக்காமல் வெற்றி பெறக்கூடிய தொகுதி. ஆமா, குயின்டஸ் அவர்களே, நீங்கள் இப்போது கடந்த செவ்வியிலும் கூட தேசிய மக்கள் சக்தி அதாவது ஜேவிபியினுடைய நிலைப்பாடுகள் அல்லது அவர்களுடைய கடந்த கால போக்குகள் இது தமிழ் மக்கள் மத்தியில் எந்த அளவான ஒரு தாக்கத்தை செலுத்தும் அல்லது தமிழ் மக்கள் இதனை எப்படி பார்ப்பார்கள் என்கின்ற பல்வேறுபட்ட விமர்சன போக்கினை முன்வைத்தீர்கள். அத்தனையையும் தாண்டி இன்று அவர்கள் வேறு ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் விஜித கேரத் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை வெளியானவுடன் அவர் எதிர்வினையாற்றியது தொடர்பிலும் கடும் அதிருப்தியை வெளியிட்டிருந்தீர்கள். ஆனால் இன்று அதற்காக மனித உரிமைகளுக்காகவும் சர்வதேச நீதி வேண்டும் என்றும் போராடக்கூடிய மக்கள் யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்றார்கள். அவர்களில் இருக்கக்கூடிய இப்படியான கணிசமான வாக்கு தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருப்பதானது உங்களுடைய பார்வையில் சர்வதேச ரீதியாக இது எந்த அளவில் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படும்? குறிப்பாக NPP கட்சிக்கு விழுந்திருக்கின்ற வாக்குகள் என்பது அந்த கட்சியின் மீதான பாசத்தால் அல்லது அந்த கட்சியின் மீதான நம்பிக்கையால் அல்லது அந்த கட்சி நிறைய செய்ய போகிற தமிழர்களுக்கு என்பதால் வந்ததல்ல. இது எமது தமிழ் அரசியல்வாதிகளின் சூன்ய நிலை, ஒரு வங்குரோத்து நிலை காரணமாக படிப்படியாக வந்த நிலைதான் இந்த நிலை. யார் சிங்கள பக்கத்திலே போட்டியிடுபவர்களில் யார் என்ன செய்வார்கள் என்பதை விட இனியும் இந்த அரசியல்வாதிகளை நம்பி பிரயோசனமே இல்லை என்பதால் ஏதோ வருவது வரட்டும் என்று இவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக கொடுத்த வாக்குகளாகத்தான் இதை பார்க்க வேண்டும். தெற்கிலே அவர்கள் பொருளாதார பிரச்சனைகளுக்காக ஊழல் நிலைமைக்காக புதியவர்களுக்கு வாக்களித்தார். ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டிலே எமது தமிழ் பிரதிநிதிகள் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு தங்களது வங்கியை நுழைத்துக் கொண்டு தங்களது வசதிகளை எடுத்துக்கொண்டு மாற்றம் என்பது இப்படித்தான் நிகழும் என்பது அல்லது நிகழும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் தெற்கிலும் அந்த நம்பிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது, வடக்கு கிழக்கிலும் அதே நிலைமைதான் இருக்கிறது. ஆனால் இதுவரை இருந்தவர்கள் எந்த மாற்றத்தையுமே தராதவர்கள் என்பதை விட ஏமாற்று ஈடுபட்டவர்கள் என்பதால் தான் இந்த துயரமான ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்திருக்கிறது. இப்போ போராட்டம் பின்னடைவை சந்தித்த வேளை ஒரு திரட்சியான அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தமிழர்களால் முடிந்திருந்தது. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவெடுத்திருந்தது. ஆனாலும் கூட அனைவரையும் வெளியேற்றுவதில் வெற்றி கண்ட ஒருவரின் நிலைமை இப்போது இந்த கட்டத்துக்கு கொண்டு விட்டிருக்கு. ஒருவர் என்பதை விட நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம், மக்களுக்கும் தெரிய சுமந்திரன் அவர்கள் தான் என்று பேசுபொருளாக இருக்கின்றார். எதிர்முனையிலே இளம்பரையன் அவர்களும் பல தாக்குதல்களை தொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார், தமிழரசு கட்சியினுடைய தீவக கிளையின் தலைவர். நீங்கள் கூறுங்க. அவர் முக்கியமாக சொன்ன ஒரு விடயத்தை பார்த்தார், பலவற்றை சொன்னார். முக்கியமாக சுமந்திரன் சொன்ன ஒரு விடயம் ஆசனம் தரவில்லை என்பதற்காக வெளியேறினார்கள். ஆசனம் இல்லாமல் இவர் இருந்திருப்பார் இல்லை. அப்போ தனக்கு ஆசனம் வேண்டும், மற்றவர்கள் ஆசனம் இல்லை என்று போகிறார்கள். இவர் கலைத்து விட்டு ஆசனம் இல்லை என்றால் இறுதியாக எந்த கட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்று பாருங்கள்.
தமிழர்களுக்கு அரசியல் சூன்ய நிலைக்கு கொண்டு வந்து விட்டதுதான் சுமந்திரன் செய்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கலாம். இப்போது நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இப்படியான ஒரு சூழ்நிலையில் பழைய அரசியல்வாதிகள் எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் கூட அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தங்கள் கதிரைகளை இளையவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய அடி அவர்களுக்கு. மாற்றம் என்பது தெற்கில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் வேறு, வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் வேறு. ஆனாலும் யாரை நம்புவது இனி என்ற நிலையில் தான் இப்படியான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்போது குயின்டஸ் அவர்களுடைய கருத்து, அதே போன்று வேல்தர்ம அவர்களுடைய கருத்து, இளம்பிரியன் அவர்களுடைய கருத்து, எல்லோருடைய கருத்துக்களும் இன்று வடக்கு கிழக்கில் குறிப்பாக யாழ் மாவட்டம், யாழ் கிளிநொச்சி மாவட்டம் என்பது தமிழர்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்திலும் சரி, தமிழருடைய காலாகாலங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒவ்வொரு அடையாளங்களிலும் முதன்மை பெற்றிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய அவல நிலைக்கு காரணம் யார் என்று தேடுகின்ற போது மூவரும் ஒரு பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தீவக கிளையினுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், கடுமையான விமர்சனங்களை கட்சிக்குள் இருந்தே தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய இளம்பிரியன் அவர்களை நோக்கித்தான் நான் உங்களிடம்தான் மீண்டும் வருகின்றேன். ஏனைய உங்களோடு இருக்கக்கூடிய இருவரும் கூட உங்களுடைய கட்சியினுடைய முக்கிய பிரமுகர், அல்லது உங்களுடைய கட்சியினுடைய சட்ட ஆலோசகர், அல்லது உங்களுடைய கட்சியினுடைய மொழி 3 மொழியையும் சரளமாக பேச தெரிந்தவர், அல்லது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச வான்மையானவர், அல்லது ஒரு சர்வதேச ராஜதந்திரி என்றெல்லாம் நீங்கள் தமிழரசு கட்சியினர் கூடிய ஒருவரை நீங்கள் உட்பட மூவரும் விரல் நீட்டி இருக்கின்றீர்கள். கூறுங்கள், என்ன காரணம்? உண்மையிலே அரசு இப்ப நாங்கள் இது ஒரு வரலாற்று ரீதியா நாங்கள் பார்க்க வேண்டும். 2004ஆம் ஆண்டு தலைவர் தமிழ்ல விடுதலைப்புடைய தமிழ் தேசிய தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை என்ன காரணத்துக்காக அதை ஒன்று சேர்த்தார் என்பது பலருக்கு தெரியாது. உண்மையிலே 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படும் போது நான் யாழ் மாவட்ட எழுச்சி பிரிவினுடைய உபசெயலாளராக நான் கடமையாற்றியிருந்தேன். அப்போது சமாதான காலகட்டம். உண்மையிலே நாங்கள் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே ஆயுதம் தாங்கிய இயக்கங்கள் அங்கம் வகிப்பதை நாங்கள் மாவட்ட இறுதியாக எதிர்த்தோம். அப்போது திரு அரசுத்துறை பொறுப்பாளர் திரு ஆஞ்சநேயர் அவர்கள் எங்களை அழைத்து சென்று தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய அரசுத்துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எங்களை உரையாட வைத்தார். அப்போது அவர் தெளிவாக சொன்னார், அண்ணே உண்மையில தலைவர் ஒரு நீண்ட கால எதிர்கால நோக்கத்துக்காக உருவாக்கினவர். ஒரு யுத்தம் நடைபெற்றுக்கிற ஒரு நாளைக்கு சமாதானம் தொடரலாம், அல்லது சமாதானம் குலைவடைந்து யுத்தம் தொடங்கலாம். ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு வெளியே எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு உண்மையிலே ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தலைவருடைய ஒரு கனவு. அவர் உருவாக்கினது உண்மையிலே அவராலே தண்டிக்கப்பட்டவர், அவராலே துரோகிகள் என பட்டஞ்சூட்டப்பட்ட இபிஆர்எஃப் டிலோ இந்த புலட்டை சேர்ந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு இப்படி ஒரு அமைப்பு உருவாக்க அவர்களுக்கு நாங்கள் அதை குறிப்பிடும்போது அவர்களுக்கு அது பொறுப்பமைப்பு வழங்கி தலைவருக்கு ஒரு முக்கியமான தேவை இருந்தது. ஒரு பலமான ஒரு அரசியல் கட்டமைப்பு என்பது தென்பகுதியில இயங்க வேண்டும், அல்லது வெளிநாட்டை இயங்க வேண்டும் தேவை இருந்தது. உங்களுக்கு தெரியும், சமகாலத்திலே பலஸ்தீன விடுதலை இயக்கத்தை பார்த்தா தெரியும், அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுத போராட்டத்தை செய்தவர்கள். அதே நேரத்திலே அவர்களுடைய அரசியல் பிரிவு இஸ்ரேலுக்கு வெளியே, பலஸ்தீனுக்கு வெளியே சர்வதேச ரீதியாக அவர்கள் பெரிய முன்னெடுப்புகளை செய்து கொண்டார்கள். அதே மாதிரிதான் ஐரிஷ் விடுதலை ராணுவத்தை நீங்க மீண்டும் ஒரு தொலைபேசி அழைப்பு எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அந்த தொலைபேசி அழைப்பை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் தமிழகத்தை, நான் கனடாவிலிருந்து கிருஷ்ணர் அழைக்கிறேன். கூறுங்க. உங்களோட ஐபிசி ஆய்வுக்கு நேரடி அஞ்சலுக்கு நல்ல விடயம். ஆனா ஒரு விடயம், இந்த தேர்தல் என்ன தமிழ் மக்களுக்கு சொல்லுதுன்னு பார்த்தால், ஒரு தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை என்று பார்த்தால், அந்த தேவையை தன்னுடைய அரசியல் கட்சிகளால செய்ய முடியாத சூழ்நிலையில சிங்கள தேசத்தின் கட்சியை கொண்டு தங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். அந்த முடிவு, அந்த மக்கள் இன்றைக்கு ஏன் அந்த மக்கள் அங்கேயும் இடம்பெயர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஏன் இன்றைக்கு அனுராக் சிநாயக்கா நோக்கி பயணிக்கிறார்கள்? தமிழ் தேசியம் என்று பேசுறவர்களுக்கு தமிழ் தேசியம் என்றாலே என்னென்று நாங்கள் வகுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் தேசியம் என்றால் அங்கு உள்ள மக்களின் வாழ்வாதாரம், அன்றாட பிரச்சனை, அவையில் சந்திக்கிற எதிர்நோக்கிற பிரச்சனைகளை பற்றி எந்த தீர்வும் எந்த பார்வையும் இல்லாமல் நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவையில் தேடுறார்கள். ஆனால் என்ன பொறுத்தவரை இன்றைக்கு சர்வதேச அரசியலை பார்த்தால், சர்வதேச பூகோள அரசியல் தான் எங்களோட பிரச்சனை இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, சிங்கள தேசம் பலமான மேற்குலகத்துக்கு இந்தியாவுக்கு எதிரான சக்தியிட்ட போயிருக்குது. கிட்டத்தட்ட ராணுவ ரீதியாக பலமான, மக்கள் ரீதியாக பலமான
ஒரு கொள்கை ரீதியாக மேற்கொள்வதற்கு எதிரான இடத்துல நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதே நேரத்துல வடக்கு கிழக்கில தமிழ் மக்களின் அபிவிருத்தி மற்ற ஊழல் போத வஸ்து இதிலிருந்து மக்களை விடுவிக்கணும் என்றால் அது நோக்கம். அதாவது தமிழிடத்திலிருந்து தமிழ் தேசத்திலிருந்து மக்கள் ஓடுற மக்கள் என்ன சொல்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஊழல், லஞ்சம், வாழ்வெட்டு, போத வஸ்து. அப்ப இன்றைக்கு இந்த விடயத்திலே தமிழ் மக்கள் இன்றைக்கு என்ன பொறுத்தவரை தமிழ்நாடு நான் பெருமையா இருக்கிறது என்றால் என்னுடைய வேலையை கொண்டு ஒரு சிங்கள தேசத்தை கொண்டு செய்விக்க போறோம். எங்கட மக்களை கிளீன் பண்றது, எங்கட பிரதேசத்தை விடுவிக்கிறது. ஆனா தீர்வு பாராளுமன்ற அரசியல இல்லை. இப்ப பாராளுமன்ற அரசியல தீர்வு இல்லாதபடியால் இந்த பாராளுமன்ற தேர்தலோ ஜனாதிபதி தேர்தலோ எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் கருவியா நாங்கள் பயன்படுத்துறோம். ஒரு மேம்பாடான அறிவியல் உள்ள இனமாக நாங்கள் மாற்றுறோம். வேறு தலைமை தாங்கிறதுக்கு கட்சிகள் இல்லாதபடியால் தாங்களே மக்களே தலைமை தாங்கி மக்களே முடிவெடுத்து தீர்வை கொண்டு வரார்கள். என்ன போது இது ஒரு ஆரோக்கியமான முடிவா தான் நான் பார்க்கிறேன். அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்றைக்கு எங்களை பிரதேசம் கிருஷ்ணர் அவர்களே, அப்படி என்றால் நீங்கள் இந்த மாற்றம் நல்லபடியாக பார்க்கிறீர்கள் என்றால் இனி வருகின்ற தென்னிலங்கை மேடைகளில் நீங்கள் கூறுகின்ற தமிழ் தேசியத்தை இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் உங்களுக்காக கதைப்பார். நீங்கள் கேட்கின்ற தமிழீழம் அனுரகுமாரவால் கிடைக்கும், நீங்கள் கேட்கின்ற சர்வதேச விசாரணை அனுரகுமாரவால் கிடைக்கும் என்று அந்த மாற்றத்தினால் இந்த மாற்றங்களும் இடம்பெறும் என்று உங்களுடைய பொருள் கூடுமா? நிச்சயம். அதாவது எப்படி என்று சொன்னால் சர்வதேச விசாரணையோ இல்ல எங்களுக்கு நடந்த இனப்படுவது என்று சொல்றது மூலம் என்னத்தை நாங்கள் அடைய போறோம் என்று பார்க்க வேண்டும். சர்வதேச விசாரணை அப்படியான விடயங்கள் தேவையில்லை இனி வரும் நாட்களில். அதுல மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் அந்த மண்ணில தங்க வைக்கணும். சுவர் இருந்தா தான் சித்திரம் பெரியலாம். இன்றைக்கு சுவர் தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் சித்திரத்தை பத்தி கதைச்சு கொண்டிருக்கிறோம். சுவர் இல்லாமல் எங்க சித்திரம் கீறுறது? உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய வினாவுக்கும் நன்றி. நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கியவர்களாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இளம்பரையன் அவர்களே, நீங்கள் உங்களுடைய பதில்களோடு கிருஷ்ணர் அவர்கள் கனடாவிலிருந்து மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக தாயக பரப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒட்டுமொத்தத்தில் அவர் கூறிய அனைத்து காரியங்களும் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் விரக்தியின் அடையாளமாக அவர் குறிப்பிடுகின்றார். இவற்றை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலே அவர் கூறிய ஒரு சில கருத்துக்களுடன் எனக்கு உடன்பாடு இருக்கின்றது. மேலே தமிழ் மக்கள் இப்போது மேலே எங்களுடைய மக்களுக்கு அரசியல் பிரச்சனை, எங்களுடைய தமிழ் மக்களுடைய தமிழ் தேசியம் அரசியல் பிரச்சனைகள், சுயநிர்ணய உரிமைகள் பற்றிய ஒரு பக்கமா இருந்தாலும் கூட எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொண்டிருப்பதை நாங்கள் மறக்க முடியாது. மேலே அதை இலங்கை மக்கள் பொறுப்பே இருக்கும், அது பொருந்தும். இந்த வகையிலே அந்த வாழ்வாதார பிரச்சனைகள் ஒரு இலங்கைய ஜனாதிபதியாலே தான் தீர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நினைக்கிறேன். இங்கே மிகப்பெரிய பொருளாதார சுமைகளை மக்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மக்கள் எதிர்நோக்கின்ற வாழ்வாதார எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் உண்மையில எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் ஓரளவுக்கு எங்களுடைய மக்களை ஏமாற்றி விட்டாங்கன்னா நான் சொல்றேன். உண்மையில எந்த வகையிலும் ஒரு தங்களுடைய தொகுதிகளுக்கோ அல்லது யாழ் மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் தங்களுடைய மக்களை சந்திப்பதோ அல்லது பார்லமெண்டத்திலே அல்லது சர்வதேச ரீதியாக எங்களுடைய இன படுகொலைகள் சம்பந்தமாக எடுக்கப்படுற முன்னெடுப்பு கருத்துக்களையும் எங்களோட மக்களிடம் பகிர்வதும் இல்லை. தங்களுடைய இஷ்டத்துக்கு அவர்கள் செயல்படுகின்ற ஒரு தன்மையை தான் நாங்கள் காண முடியாது. உண்மையிலே மக்கள் இன்னொரு பக்கம் நான் கத்தாரில் இருந்து முகமது அனீஃபா கதைக்கிறேன். நான் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவன். கூறுங்க ஐயா, நம்மட வடக்கு கிழக்கு தமிழகம் உட்பட்ட பகுதிகளில் நாங்கள் 1980ஆம் ஆண்டிற்கு முன்னாடி கூடுதலான அதிகாரங்கள் எங்களோட தமிழ் மக்கள் கையில் தான் இருந்துச்சு. அரசியல் ரீதியாகவும் அரசியல் சார்ந்த நிறுவனங்கள், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எதெடுத்தாலும் அங்க பெரிய பெரிய ஆட்களாக எங்களோட தமிழ் மக்கள் தான் இருந்தார்கள். நாங்கள் எப்போது அரசியல் ரீதியான மாற்றத்துக்கு வந்தோமோ அந்த டைம்ல நாங்கள் இல்லாமல் போயிட்டோம். அது தமிழாக்களுக்கும் பொருந்தும், முஸ்லிம் ஆக்களுக்கும் பொருந்தும். இதைத்தான் எனது கருத்து. இதை வைத்து நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறோம்.
என்றது என்ற கருத்து. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நன்றி, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நான் நினைக்கின்றேன் நீங்கள் கூறிய கருத்து குறிப்பாக 1980 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று தமிழ் பாடசாலை, முஸ்லிம் பாடசாலைகள் என்று கூட அன்று ஒரு பிரிவினையான ரீதியில் பாடசாலைகள் இருந்தது இல்லை. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை அதுக்கு குறிப்பிடலாம், யாழ் மாவட்டத்தை குறிப்பிடலாம். கால சூழ்நிலை அவ்வாறான ஒரு இடைவெளி ஏற்படுத்தியதுக்கு அப்பால் அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஏற்றாற்போல் அவற்றை பிரித்துக் கொண்டதன் விளைவுதான் நீங்கள் கூறிய இடைவெளியும் அல்லது நீங்கள் கூறியிருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய அந்த வர்க்க ரீதியான வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு அரசியல்வாதிகளுடைய ஒரு சிறு பிள்ளைத்தனமான செயற்பாடுகள் காரணம் என்றெல்லாம் இனிவரும் நாட்களில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அல்லது இரண்டு தமிழ் முஸ்லிம் சமூகங்களில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இந்த விடயத்தை அதாவது சரியான புரிந்துணர்வோடு பொறுப்புடன் கையாளக்கூடிய ஒரு காலம் அண்மித்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று உங்களுடைய அந்த கருத்தையும் இனி வருகின்ற காலத்தில் இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படலாம் என்றும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். வேல்தர்மா அவர்களே, நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அப்போது ஒரு பெட்டி மாறுகின்ற விவகாரத்தை குறிப்பிட்டீர்கள். இப்போது கிட்டத்தட்ட நான் முன்னர் குறிப்பிட்டேன், உத்தியோக பற்றற்ற முடிவாகத்தான் குறிப்பிடுகின்றேன். இப்போது ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதனை சொல்ல போனால் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 59,668 வாக்குகள் தேசிய மக்கள் சக்திக்கு உத்தியோக பற்றற்ற வாக்குகள், உத்தியோகபூர்வமான வாக்குகள் அல்ல. அல்லது இந்த நேரலையில் இருக்கக்கூடிய யாரும் தேர்தல் செயலகத்துக்கு அழைத்து விடுவார்கள், உத்தியோகபூர்வமான வாக்குகள் கிடைக்கப்பட்ட உத்தியோக பற்றற்ற வாக்குகள். அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 53,250 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், சுயேட்சை குழு 17 ஊசி சின்னத்தில் போட்டியிடப்பட்டிருக்கக்கூடிய சுயேட்சை குழு 21,433 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 20,473 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 15,461 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 14,530, தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்தில் போட்டு 10,600 வாக்குகள் கிடைக்கப்பெற்ற உத்தியோக பற்றற்ற முடிவுகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தா ஆசனம் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. அது எந்த அளவு உண்மைத்தன்மை என்று தேர்தல் செயலகத்தின் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியான பின்னர் தான் குறிப்பிட முடியும். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய ஒரு முடிவும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி 3 ஆசனங்களை பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அங்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி ஆசனம் பெறுவதில் சற்று சவால் நிலை இருப்பதாக கூறப்படுகின்றது. அங்கு தேசிய மக்கள் சக்தி, அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்றவை 2 ஆசனங்களை பகிர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் அங்கு ஆசனங்களுக்கு அதிக போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இவை நான் கூறிய அனைத்தும் உத்தியோக பற்றற்ற முடிவுகளாகவே இருக்கின்றன. இவை உத்தியோக பற்றற்ற முடிவுகளாக இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவை உத்தியோகபூர்வமான முடிவுகளா, உத்தியோக பற்றற்ற முடிவுகளா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வேல்தர்மா அவர்களே, நீங்கள் குறிப்பிட்ட அடிப்படையிலும் இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், குறிப்பாக தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் அனைவரும், அதாவது நீங்கள் கூறிய மொழியின் இடையில் கூறுவதானால் சூட்கேஸ் வாங்குவதில், அதாவது பெட்டி மாறுவதில் பல மாணவர்களாக இருக்கின்றார் என்று குறிப்பிட்டீர்கள். கூறுங்கள், இந்த அரசியல் எங்கு செல்ல போகின்றது? அதே போன்று கிருஷ்ணர் அவர்கள் கனடாவிலிருந்து குறிப்பிட்டார்கள், மாற்றம் ஒன்றை நோக்கி மக்கள் சென்று விட்டார்கள். மக்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடங்களை தாண்டி செல்வதற்கு மக்கள் முனைந்து விட்டார்கள் என்று அவர் வேறு ஒரு பார்வையை குறிப்பிட்டார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தன்னுடைய கடைசி தேர்தல் முடிவின் போது சொன்னது, தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று. தமிழ் மக்களை கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என்ற நிலை கடந்த 10 ஆண்டுகளாக நிலவி வருகின்ற நிலையில் ஒரு தண்ணீர்ல தத்தளிக்கிறவர் தன்னுடைய கையில எது அகப்படுகின்றதோ அதை பிடித்துக் கொள்ளுவார் என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் இந்த NPP கட்சியை விரும்பி சென்றுள்ளார்கள். இது பலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். NPP கட்சி வடக்கு கிழக்குல பெரும் வெற்றியை ஈட்டுவது ஆச்சரியமா இருக்கலாம். ஆனால் இதை நன்கு அறிந்த பேராசிரியர் அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் உங்களுடைய நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தார், இந்த தேர்தல் முடிவுகள், வருகின்ற நாடாளுமன்றத்தில் வருகின்ற தேர்தல் முடிவுகள் எல்லோருக்கும் ஆச்சரியம் அளிக்கத்தக்க வகையிலே அமையும் என்று சொல்லியிருந்தார். அது இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. NPP கட்சி வெற்றி பெற போகின்றது. நான் நினைக்கிறேன், சென்ற தேர்தல்ல 60 விழுக்காடு வாக்குகளை பெற்ற முட்டுக்கட்சி என்று சொல்லப்படுகின்ற
மஹிந்தனுடைய ராஜபக்சேவுடைய கட்சி 60 விழுக்காடு வாக்களை பெற்று 145 தொகுதிகளை பெற்றிருந்தது. இவர்களுக்கு தற்போது 66 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ள நிலையில 3-2 தங்கு பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்க போகின்றது. தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்துல அறுதி பெரும்பான்மை பெறுவது இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு நல்லதுன்னு சொல்லலாம். என்றால் அது ஒரு அரசியல் உறுதிப்பாட்டை கொடுக்கும். அதை வைத்துக் கொண்டுதான் இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியும். இப்போது தேசிய மக்கள் சக்தி ஒரு தங்கு தடையற்ற ஒரு சக்தியாக வளர்ந்திருக்கின்றது. அது மக்கள் அவன் மீது வைத்த நம்பிக்கையை, அதாவது ஸ்ரீமாவுக்கு முன்பு 3-2 பங்கு பெரும்பான்மை கொடுத்தவர், பின்பு ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கு கொடுத்தனர். இவர்கள் இருவருமே நாட்டை போட்டடித்தனர். அதுபோல இவர்கள் செய்யாமல் மக்களுடன் இணைந்து செயற்படுவார்களா, அல்லது இந்த தேசிய இன பிரச்சனை தொடர்பான அவரிடம் ஒரு சரியான தீர்வு இல்லை, அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இல்லை. இப்ப தேசிய பிரச்சனை தீர்ப்பது தொடர்பாக என்பிபியிடம் எந்த ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலும் தமிழ் மக்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அந்த நம்பிக்கையை இவர்கள் எப்படி எடுத்து எந்த திசையிலே கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உண்மையிலே என்பிபி எப்படி இயங்க போகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு குறைந்தது 4 ஆண்டுகளாவது எடுக்கும். அதன் பின்புதான் எங்களுக்கு என்பிபியினுடைய உண்மையான முகம் தெரிய வரும். தற்போது ஒரு அழைப்பில் ஒருவர் காத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம், நான் குவா கனடால இருந்து. கூறுங்கள் உங்களுடைய வினாவினை கூறுங்கள். இவ்வளவு காலம் இருந்த கட்சிகள் மக்களுக்கு என்ன செய்தவை? இவ்வளவு காலம் இருந்த கட்சிகள் மக்களுக்கு என்ன செய்தவை? இந்த மக்களை இவ்வளவுல கொண்டு வந்து விட்டது இந்த கட்சிகள் தான். நாங்க உங்களுடைய கேள்வி புரிகின்றது. நன்றி. கனடாவிலிருந்து குகா அவர்கள் கேட்டிருந்தார். குறிப்பாக குயின்டஸ் அவர்களே நீங்களும் செய்யமெடுத்திருப்பீர்கள். இவ்வளவு காலமும் இந்த கட்சிகள் என்ன செய்திருந்தன என்று குறிப்பிட்டார். அதனோடு நீங்கள் அப்போது ஒரு விடயத்தை விட்டு சென்றீர்கள். திரு சுமந்திரன் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். கிட்டத்தட்ட இன்று யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் யார் இலங்கை தமிழரசு கட்சியில் வெற்றி பெறப் போகின்றார் என்பது தெரியாது. யாழ் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த 6 ஆசனங்களுக்குமான முடிவுகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உத்தியோகப்பற்ற முறையில் தான் அதனை குறிப்பிட வேண்டும். தேர்தல் செயலகம் தான் உறுதிப்படுத்தவில்லை. இன்னும் 80,830 வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களை வசப்படுத்தி இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி 63,377 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி 27,986 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், 27,855 வாக்குகளை பெற்று சுயேட்சை குழு 17 போட்டியிட்ட ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட வைத்தியர் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு 1 ஆசனத்தையும், 22,513 வாக்குகளை பெற்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றார்கள். மொத்தமாக 6 ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இதில் பார்க்கப்பட வேண்டிய விடயம், டக்ளஸ் தேவானந்தா இம்முறை ஆசனத்தை இழந்திருக்கின்றார் யாழ் மாவட்டத்தில். அதே போன்று அங்கிருந்த கடந்த 2 முறை தேர்தல்களில் வெற்றி பெற்ற அங்கஜன் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய ஆசனத்தை இம்முறை இழந்திருக்கின்றார். அதே போன்று வெற்றி பெறுவார் என்கின்ற எதிர்பார்ப்பில் எஸ்ஜேபியின் முதன்மை வேட்பாளரையும் கூட கொடுத்து போட்டியிட வைத்த சந்திரகுமார் அவர்களும் கூட இங்கு இப்போது வெற்றி பெறவில்லை. இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் யார் வெற்றி வேட்பாளர், யார் வெற்றி பெற போகின்றார் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய செய்தி. குயின்டஸ் அவர்களே, நாங்கள் இப்போது அந்த தமிழரசு கட்சியின் பக்கமே உங்களை திருப்புகின்றோம். திரு சுமந்திரன் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என்றார். திரு நேரு அவர்களும் இங்கு நம்மோடு கலையகத்தில் இருக்கின்றார். கனடாவிலிருந்து நேரு அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் நேரு அவர்களே. நேரு அவர்கள் நேற்று உரையாடுகின்ற போது குறிப்பிட்ட விடயத்தை தான் நான் இப்போது குயின்டஸ் அவர்களிடம் குறிப்பிட போகின்றேன். அவர் குறிப்பிட்டார், திரு சுமந்திரன் அவர்கள் கூறுவார் ஆனால் செய்ய மாட்டார். அவர் அதில் கூறிவிட்டார். அதில் நான் அப்படி கூறினேனா, அதில் கூறுகின்ற போது இப்படியான ஒரு கருத்தை கூறினேன், நீங்கள் ஆழமாக பார்த்தீர்களா என்று கேட்பார் என்று நேரு அவர்கள் நேற்று முன்தினம் என்னிடம் கூறினார். அது போன்ற ஒரு சம்பவம் இடம்பெறலாம். அப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றால் இப்போது கூறுங்கள், எது சாத்தியப்பட போகின்றது? சுமந்திரனை பொறுத்தமட்டில் இப்படியான பல சம்பவங்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ச்சியாக அவர் இப்படியான சம்பவங்கள் செய்வதில் வல்லவர். பேச்சை மாற்றி பேச்சு வல்லமையால் அனைத்தையும் தனக்கு சாதகமாக பேசக்கூடியவர். அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆசனம் கிடைக்காததால் தான் வெளியே போனார்கள் என்று மற்றவர்களை குற்றம் சாட்டிய அவர்
தானே அமர்ந்து கொண்டு தனது ஆசனத்தை உறுதி செய்ததான் பார்த்தோம். அப்படியான மோசமான செயல்பாடுகளை செய்வதிலே வல்லவர். தானே தனது ஆசனத்தை உறுதி செய்து கொண்டு, அல்லது அவரும் ஆசனத்தை எடுக்காவிட்டிருக்கலாம், அல்லது இன்னும் ஒரு நாமினேஷன் கமிட்டியை வைத்து ஆசனம் யாருக்கு என்று தேர்வு செய்திருக்கலாம். ஆனால் தானே அதற்குள் இருந்து கொண்டு தனது ஆசனத்தை உறுதி செய்த ஒருவராக இருந்து கொண்டு ஆசனம் கிடைக்காதால் தான் போனார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பையே உடைத்த ஒருவராக சுமந்திரனை பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த தமிழர்களின் இந்த பின்னடைவுக்கு சுமந்திரனும் இப்போது எங்களோடு இல்லாவிட்டாலும் சம்பந்தன் போன்றவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிவஞானம், மாவை சேனராசா இவர்கள் எல்லோரும் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த அரசியலில், தமிழ் அரசியலில் இருந்து விலக வேண்டியவர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லலாம். ஏனென்றால் இந்த வந்திருக்கின்ற முடிவுகளை பார்க்கும் பொழுது தமிழர்கள் கூனி குறுக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் தமிழர்களுக்கு கிடைத்த தமிழ் கூட்டமைப்பை வைத்துக் கொண்டு 22 ஆசனங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு பலமான ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு பலம் இருந்தது, பேரம் பேசுதலுக்கான பலம் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் தங்கள் வாய்ப்புக்கான பலமாக பாவித்துக் கொண்டு தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவராக இருந்தவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், புதிதாக வருபவர்களுக்கெல்லாம் எப்படி களவு செய்வது, எப்படி உங்களது சொந்தக்காரரையே அதற்குள் போடுவது, எப்படி உங்கள் மனைவியே செயலாளராக போட்டுவிட்டு பணம் எடுப்பது, இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர்களே அந்த கட்சிக்குள் இருந்தவர். அப்போ வெட்கக்கேடான விடயத்திலே தாங்கள் பங்கேற்றிருக்கிறார்களே ஒழிய தமிழர்களுக்கான உரிமைகள் ரீதியாகவோ தமிழர்களுக்கு என்ன தேவை என்பதற்காகவோ எந்த விதத்திலும் எதையும் கொடுக்காமல் பேச்சின் மூலம், நீங்கள் சொன்னதை போல பேச்சின் மூலம் திருவிளையாடல் காட்டியவர் தான் சுமந்திரன். அதனால் அவர் வெற்றி பெற்றால் கூட, தற்செயலாக ஒரு வாய்ப்பு வந்தால் கூட அதற்குள் அதை எடுத்துக்கொள்ளாமல் அவர் அரசியலிலிருந்து, தமிழ் அரசியலிலிருந்து விலகுவதுதான் ஒரு நாகரிகமான முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் நாகரிகம் பற்றி மிகவும் தமிழர்களுடைய அதி உச்சமான பண்புகளில் ஒன்று நாகரிகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நல்லாட்சி காலத்தில் எக்கேயராட்சி என்கின்ற அங்கு ஒரு அரசியல் யாப்பொன்று எழுதப்பட்டது. எக்கேயராட்சி என்கின்ற பதம் அதில் மிக முதன்மையாக பங்கு பெற்றிருந்தது. அந்த காலப்பகுதியில் கூறினார், அவை நிறைவேறாவிட்டால் சுமந்திரன் கூறினால் கூறியதுவே நான் ராஜினாமா கடிதம், பதவி, என்னுடைய அரசியலில் இருந்து விலகுவதனை நான் எழுத ஆரம்பித்து விட்டேன் என்று. கிட்டத்தட்ட நான் யாருடைய செவ்வியில், வேலன் சுவாமி அவருடைய செவ்வியில் குறிப்பிட்டேன். அந்த கடிதம் நவம்பர் 15ஆம் தேதி பெரும்பாலும் எழுதி முடிவுக்கு வந்து விடும் என்று குறிப்பிட்டேன். அவற்றுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? கட்டாயமாக இருக்கும், அல்லது இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டும். அதுதான் சொல்ல வந்து, இப்போ எப்படி பார்க்க வேண்டும் என்றால், சுமந்திரன் கூறியவை ஏராளம். இப்படி பல திருவிளையாடல்களை நாங்கள் பார்த்திருக்கோம். ஐக்கியராஜ்யவையே மாற்றி அதற்கு புது தமிழ் சொற்களை பாவித்து அது எங்களுக்கு வாய்ப்பான ஒன்றுதான் என்று சொன்னவரும் அவர்தான். அதே போல வெளிநாட்டில் சர்வதேசம் அழுத்தம் கொடுத்த பொழுது அதை திசை திருப்பி உள்நாட்டு விசாரணை, உள்ளூர் விசாரணை, ஹைபிரிட் விசாரணை என்றெல்லாம் பலவிதமான புது அர்த்தங்களை கொடுத்து தமிழர்களை திசை திருப்பியவரும் அவர்தான். 13+ என்று மைந்த வந்த போது அதற்கு மேலே நாங்கள் கிடைக்கிறது என்று சொல்லி சரத் பொன்சா பக்கம் போனவர்கள், ரணில் பக்கம் போனவர்களும் இவர்கள் தான். ரணிலோடு சேர்ந்து சிங்கள கொடியை கையிலேந்தியவர்களும் இவர்கள் தான். இப்படி பல விதத்திலும் ஏமாற்று யாலங்கள் செய்து அவர்களை இப்போது ஒரு தொலைபேசி அழைப்பு நமக்காக காத்திருக்கின்றது. நாங்கள் அவரை இணைத்துக் கொண்டு விட்டு உங்களுடைய பதில்களை தொடர்வோம். வணக்கம். வணக்கம். நான் நீங்கள் யார் பேசுகிறீர்கள்? எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? நான் நாதன் கதைக்கிறேன், நியூசிலாந்துல இருந்து கதைக்கிறேன். கூறுங்கள் உங்களுடைய வினாவினை. எனது வினா என்று இல்ல, இப்ப அரசியல் என்றது மக்களுக்காக இருக்க வேணும். அதான் இப்ப யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, தியாமடுல, புத்தளம், இப்படி தமிழாக்கள் இங்க எல்லா இடமும் சேர்ந்து வாழ்றாங்க. அப்படி இருக்கத்தக்கதாக நாங்க எங்களை அரசியலை நாங்க யாழ மையப்படுத்தி தான் நாங்க பேசியிருக்கோம் அதிகமான இடங்கள். அப்ப அப்படியான நேரத்துல அத விளைவு என்ன நடந்ததுன்னு சொன்னா, கடைசியா பிள்ளையான் சந்திராந்தனுடைய கட்சி வியாழேந்திரனுக்கு மக்கள் தங்களோட வாக்குகள் அளிக்க போன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றது. அப்ப இது அந்த நேரமே
தமிழ் மக்களுக்கு இடையில ஒரு பிளவு ஒன்று ஏற்பட்டுட்டு. குயின்டஸ் அவர்களே, நீங்கள் உங்களுடைய பதில்களை கூறலாம். உங்களுக்கு நீங்கள் வழங்கியிருந்த நேரம் உங்களுக்கு முடிவடைவதனால் உங்களுடைய பதில்களை கூறிவிட்டு நாங்கள் உங்களிடம் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இப்போ சுமந்திரன் செய்தியிலே முக்கியமான ஒன்றாக பார்த்தீர்கள் என்றால், இந்த பிரதேச சபைகளிலே தனக்கு வாய்ப்பானவர்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் ஊடாக பிரச்சாரத்தை செய்து அதன் ஊடாக தனது வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டார். அப்போ இந்த யுக்தியை பின்னர் பசில் ராஜபக்ச கூட பயன்படுத்தி கொண்டார். ஒரு விதத்தில் ஜேவிபி கூட அதை பின்னர் பயன்படுத்தி கொண்டார். பிரதேச சபைகளில் தங்களது ஆட்களை போடுவதற்கு முயற்சித்தது. இப்போ இதை ஒரிஜினலாக காட்டிக் கொடுத்தவர் சுமந்திரன் தான். அதனால் இப்படியான திருதாளங்கள் மூலம் தங்களது வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு அதில் பெற்ற வெற்றியை வைத்து தமிழர்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் தாங்களே தொடர்ந்தும் சிங்கள அரசின் நலன்களுக்காக செயல்பட்டவர்கள் என்பதனால் இவர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான். நன்றி குயின்டஸ் அவர்களே. கனடாவிலிருந்து மிகவும் பலத்த சிரமத்தின் மத்தியில் நம்மோடு இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. நேரு அவர்களே, நீங்கள் இப்போது இந்த தேர்தல் முடிவுகளை அவதானித்திருப்பீர்கள். அந்த உங்களுடைய பார்வையில் இந்த தேர்தல் முடிவானது என்ன தகவலை சொல்லுகின்றது? என்ன தகவலின் நிலைப்பாடு உங்களால் உணரப்படுகின்றது? அதாவது இந்த தேர்தலில் மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆட்சி அமையும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட விடயம். இதற்கு முன்னரே தரவியல் ரீதியாக அதைத்தான் சொற்றி நின்றது என்று சொன்னால் அவர்களுக்கு 113 ஆசனங்களை பெறுவது எந்தவித சவாலும் கிடையாது. அதுக்கு மேலே அவர்கள் எவ்வளவு தூரம் செல்வார்கள் என்பதுதான் கேள்வியாக இருந்தது. அதை இப்பொழுது ஒரு சமநிலை உருவாக்குறது என்று சொன்னால் அவர்களால் இப்பொழுது ஒரு வீதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் 3-2 பெறுவது மிக கடினமானது. ஏனென்றால் ஒரு இதற்கு முன்னர் கோத்தாவனுடைய ஆட்சி 2020 பொழுது அதிகரித்த வாக்கு வங்கியை வைத்திருந்தும் அவர்களால் 150 பெறவில்லை. 145 வந்து நின்றார்கள். அவரும் பல கூட்டணியுடன் இணைந்து. இப்பொழுது இருக்கக்கூடிய தரவு இதுவரை இருக்கக்கூடிய இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனால் தரவு சுட்டி நிற்கிறது அவர்களால் 150 தனித்துவமாக கட்ட முடியும் என்று. அதுக்கு காரணம் அவர்கள் அப்ப அது என்னத்தை சொல்லி நிற்கிறேன்னு சொன்னால் இப்பொழுது இன்னொரு விடயம் எதிர்பார்க்கப்பட்ட விடயம் இருக்கிறது, வாக்கு சதவீதம் நிச்சயம் குறையும் என்று. ஏனென்றால் ஒரு 2 தேர்தல்கள் நெருக்கமாக வருகின்ற பொழுது ஒரு ஓட்ட ஃபிட்டிக்கு இருக்கும். இதை கடந்த 3 ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தல் 2010, 15, 19 எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் 3 ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நடந்த பாராளுமன்ற தேர்தல்கள். 3 தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு பாராளுமன்ற தேர்தலில் குறைவடைந்தே வந்தது. அப்ப இந்த முறை அது குறைவடைந்து இருக்கிறது. இந்த முறையும் அந்த குறைவை பார்க்கிறோம். ஏன்னா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 83% ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பும் 75% பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பும் தான் பார்த்தோம். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்கள் என்று பார்க்கின்ற பொழுது 83%, 71% வந்தது. கிட்டத்தட்ட 11% வீழ்ச்சி பாராளுமன்ற தேர்தலில் அமைந்தது, அதாவது 2019. இது என்னத்தை சொல்லி நிற்கிறேன் சொன்னால் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலே வீழ்ச்சி இருந்தது. 83 79 வந்தோம். இந்த முறை 70% கீழே வரும் என்றுதான் பாராளுமன்றத்தில் எதிர்பார்த்தது. அது அவ்வாறு தான் வந்திருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் இந்த வீழ்ச்சி வருவது என்னத்தை சொல்வது என்று சொன்னால், யார் ஜனாதிபதியாக வெற்றி பெறுகிறாரோ அவருக்கு எதிரானவர்களுடைய வாக்கு வங்கி தான் அங்கு வீழ்ச்சி அடைகிறது. யார் வெற்றி பெற்றாரோ அவருடைய வாக்கு வங்கி தக்க வைக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த சதவீதம் இப்பொழுது முதல் தபால் மூல வாக்குகள் வந்த பொழுது நீங்கள் நாங்கள் இந்த தொலைபேசி அழைப்பு இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய வினாவினை கேளுங்கள். நீங்க யார் பேசுகிறீர்கள், எங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் பிரான்சில இருந்து ராஜ் கழிக்கிறேன். ஹலோ, கூறுங்கள் உங்களுடைய வினாவினை. ஓம், நீங்க இப்ப இது சம்பந்தமா கழிச்சு கொண்டிருக்கீங்க, லைவ்ல போகுதா? ஓம். ஓகே, இப்ப நீங்க இது சம்பந்தமா கழிச்சு கொண்டிருக்கீங்க. ஹலோ, ஓம், கூறுங்கள் உங்களுடைய வினா கேட்கின்றது, கூறுங்கள். ஓமாம், இப்ப நீங்க இது வெளிநாட்டுல இருந்து இப்ப 4 பேர் வந்து கழிச்சு கொண்டீங்க. இப்ப அங்க நாட்டுல இருக்கிற மக்களோட நிலவரம், நாட்டுல இருக்கிற மக்களோட மனநிலையை பற்றி நீங்க யாராவது சிந்திக்கிறீங்களா? அவங்க எந்த மனநிலையை பற்றி பேசுறதுக்கு தான் இந்த கலையத்துல வந்து இளம்பரை என்று இருக்கின்றார், யாழ் பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளர். அவரும் இந்த இணைப்பில் எங்களோட இருக்கிறார். நீங்க நான் நினைக்கிறேன் அவரையும் அவதானிச்சிருப்பீங்க. இப்ப யாழ்ப்பாணம் ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. இப்ப யாழ்ப்பாணம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நான் வந்து பெட்டிக்குளோவில் வந்து பாத்தீங்கன்னா அதுல தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்குதான் கூட முன்னுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பாக்குறேன்டா, அங்க ஜனாதிபதி விஜயம் செய்யல. தற்செயல அங்கேயும் அவர் விஜயம் செய்திருந்தா அங்கேயும் நிலைமை கலகலா மாறி இருக்கும். ஹலோ, உங்களுடைய வினா கேட்கின்றது.
தற்செயலா ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு விஜயம் செய்திருந்தா, கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம், திருவண்ணாமலைக்கு விஜயம் செய்திருக்கா, மட்டக்களப்பு விஜயம் செய்திருந்தா அங்கேயும் நிலைமை தலைகளா மாறி இருக்கு நினைக்கிறேன். அப்ப அதுல இருந்து என்ன தெரிய வருதுண்டா, தமிழ் மக்கள் இனியும் அங்க இருக்கிற தமிழ் மக்கள் இனியும் வெளிநாட்டு தமிழரையோ மற்றது புலம்பெயர் அறிவுஜீவிகள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ற நிலைமையில இல்லைன்னு விளங்குது. அப்ப அவங்க உங்களுடைய கருத்துக்கு நன்றி. உங்களுடைய கருத்தினை இணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து அப்படியே செவிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பிரான்சில் இருந்து கூறிய அந்த அன்பருடைய கருத்துக்கு சற்று பதிலினை கூறிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அவர் குறிப்பிட்டார், யாழ்ப்பாணத்தில் யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தை அண்மித்த வகையில் அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய பயணம் இருந்ததன் விளைவுதான் அங்கு அவர் வெற்றி பெற்றார். கிழக்கு மாகாணத்துக்கு வந்திருந்தால் அங்கும் அவர் வெற்றி பெற்றிருப்பார், கட்சி வெற்றி பெற்றிருக்கும் என்று. அதற்கு நேரடியான பதில் நான் நினைக்கின்றேன் இதில் இருக்கக்கூடிய இளம்பரையன் அவர்களும் அது தொடர்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார் பின்னர் என்று. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில், யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி என்பது திரு சுமந்திரன் அவர்களுடைய ஒரு பிற்போக்கான திட்டமிடலின் விளைவாக ஏற்பட்டது என்பதை இங்கு பொதுவான ஒரு நிதர்சனமாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அதே திட்டமிடலை செய்ய முற்பட்ட போது மாவட்ட கிளையினுடைய கடும் எதிர்ப்பினால் அந்த நிலை மாற்றப்பட்டதன் விளைவு மட்டக்களப்பு மாவட்டம் இப்போது உத்தியோக பற்றற்ற வகையில் 3 ஆசனங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு ஆசனம் பிள்ளையான் இழக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் எந்த ஒரு கட்சியிலும் ஜனநாயக மரபுகளுக்கு அப்பால் தனக்கு சார்பாக 7 பேர் பிளஸ் 1 8 பேரை போட்டியிட வைத்து வெல்ல நினைத்ததன் விளைவுதான் தேசிய மக்கள் சக்தி யாழ் கிளிநொச்சியில் வெற்றி பெற்றதை ஒழிய அது அனுரகுமாரவுக்கு பின்னால் போன வெற்றி அல்ல. தமிழரசு கட்சி நிறுத்தியவர்கள் அத்தனை பேரும் சமூகத்தாலும் மக்களாலும் வெறுக்கப்பட்டு பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்கள். அதன் விளைவுதான் இங்கு முடிவாக மாறியதை ஒழிய அனுரஸ் என்றதால் மக்கள் வாக்களிக்கவில்லை. அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் பதில் சொன்னார்களே ஒழிய அது கிழக்கு மாகாணத்தில் அனுர மட்டக்களப்பில் தங்கி இருந்து அல்லது அங்குதான் அவர் தேர்தலுக்கு நாள் கூட நின்றிருந்தால் கூட அங்கு இந்த நிலைமை இருந்திருக்காது. அங்கு மாவட்ட கிளை முடிவெடுத்தது, இங்கு சுமந்திரன் முடிவெடுத்தார். அதன் வெளிப்பாடுதான் இது. நேரே நீங்கள் வினவிய வினாவுக்கான பதிலை நான் கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். நேரு அவர்களை நீங்கள் உங்களுடைய பதிலினை தொடரலாம். இன்னொரு விடயம் இருக்குன்னு சொன்னால், இப்பொழுது இவரை விட்டு விடுவோம், சுமந்திரனை கடந்து யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டவருடைய எண்ணிக்கை மிக அதிகம். அனைவரும் என்ன சொன்னார்கள், நான் தான் மாற்றம் என்றார்கள். மக்களிடம் இவ்வாறான தெரிவு ஒரு நாளும் கொடுக்க கூடாது. மாற்றம் 1ஆக இருக்கலாம் ஒழிய மாற்றம் 10ஆக மாற இயலாது. அதாவது தமிழ் மக்களுடைய எங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுதான் அனுராவனுடைய முன்னேற்றமே ஒழிய அவருடைய பலம் இல்லை. எங்களுடைய மிக மோசமான பலவீனம். இந்த பலவீனத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியவர்கள் நாங்களே ஒழிய அவர்கள் அல்ல. இப்பொழுதும் நாங்கள் அதை அறிந்து கொள்வதாக இல்லை. இப்பொழுது ஒன்று இந்த தேர்தல் களத்தில் தெளிவாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது, தமிழ் கட்சிகள் அல்ல தமிழுடைய மாற்றம். இந்த கட்சிகள் அனைத்தையும் கடந்ததாக தமிழ் மக்கள் ஒரு சிந்தனை குழாத்துக்குள் வந்தாக வேண்டும். அவர்கள் ஒட்டுமொத்தமாக சிந்திக்க வேண்டும். இந்த அரசியல் கட்சிகள் இன்று நேற்று வந்தவையில்லை, இவையெல்லாம் 15 ஒரு தமிழ் அரசியல் களத்தில் இருப்பவர்கள் நகைச்சுவாக இருக்கிறது. ஒரு வன்னிய களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீண்டகால பாராளுமன்ற உறுப்பினர் இன்று வாக்களித்து விட்டு வெளியே வந்து சொல்லுகிறார், எங்களுக்கு 10 ஆசனங்கள் கிடைக்கும் என்கிறார். அது முதல் தடவையாக அவருடைய கட்சி சொல்லவில்லை. தமிழர் தரப்பை சேர்ந்த 3 கட்சிகள் 10 சொன்னார்கள். ஒருவரால் கூட 10 எட்ட முடியாது என்பது தெரியாமல் நான் பேசினார். அதை கடந்து அவர் இன்னொன்றை சொன்னார், வாக்களித்து விட்டு சொன்னார், நாங்கள் மத்தியில் ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமையாது என்ற. அதை என்ன எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்றே புரியவில்லை. அமையாது என்று விட்டு சொன்னால் அவர்களுக்கு அந்த பெரும்பான்மையை கொடுத்து நாங்கள் பெறுவதை பெற்றுக் கொள்வோம் என்ற. ஒன்று, இவ்வளவு காலம் அரசியலில் இருக்கிறீர்கள், ஒரு பெரும்பான்மை ஆட்சியை பெறுகின்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார் என்பது கூட புரியவில்லை என்று சொன்னால் அது எவ்வாறு ஆன ஒரு சிந்தனை குழாம் என்று எனக்கு புரியவில்லை. இப்பொழுது 113க்கு வருவதற்கு நிறைய பொறிமுறைகள் இருக்கிறது. இதை நான் தரவியல் ரீதியாக பல முறை சொல்லியிருந்தேன். வேகமாக ஒன்றா சொல்லி மீண்டும் ஒரு முறை 196 ஆசனங்கள் தான் இன்று தெரிவு. 29 தேசிய பட்டியல். இந்த 196 ஆசனங்களில் 22 மாவட்டங்கள் 21 போனஸ் ஆசனம் இருக்கிறது. அதில் அவர்கள் 15 பெற்றார்கள் ஜனாதிபதி தேர்தலில். இப்பொழுது 17 இருந்தார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் 20 பெறப்போகிறார்கள். அப்ப 17 என்று குறைந்த நிலையில் வைத்துக் கொண்டால் 17 ஆசனங்கள் அவரிடம் வருகிறது. அந்த 22 கழித்து விட்டால் 174. இந்த 174
தமிழ் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த 5 கழித்து 23 எடுத்து விட்டோம்னா 151. இந்த 23 வடக்கு கிழக்கில் இருக்கிற ஆசனங்களில் குறைந்தது அவர்களுக்கு 6 ஏற்கனவே இருந்தது. இப்பொழுது 6லிருந்து மேலே செல்லுகின்ற சூழலை பார்க்கிறோம். இப்பொழுது அவர்கள் 10 கடக்க போறார்கள். அவள் தான் ஒரு கட்சி 10 கடக்க போறார். நேரு அவர்களை இப்போது இன்னும் ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவரையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு விட்டு உங்களுடைய பதிலை தொடரலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? பேசுகிறீர்கள்? நான் நிஷாத், கத்தாரில் இருந்து பேசுறேன். கூறுங்கள் உங்களுடைய வினாவினை. ஆம், எந்த ஒரு சமூகம் தன் வரலாற்றையும் தனித்துவத்தையும் பாதுகாக்கவில்லையோ அந்த சமூகம் உண்மையிலே அழிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் எமது தமிழ் முஸ்லிம் சமூகமானது கடந்த காலங்களில் எமது தலைவன் பிரபாகரன் முதல் காலம் சென்ற மர்ஹூம் அஷ்ரஃபாக கூட இருக்க அவர்கள் எல்லாம் ஒரு கட்சியையும் தமது தனித்துவத்தையும் பாதுகாப்பதற்காக பல கஷ்டங்களை பட்டிருந்தார்கள். ஒரு முஸ்லிம் கட்சி, அதுக்கு முன்னால் ஆயுத போராட்டம் அப்பாறு இருந்தது. ஆனால் கடந்த ஒரு வருடம் 2 வருடத்துக்குள்ளால கடந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல இருந்து நடந்த இந்த மாற்றத்தின் காரணமாக எங்களுடைய தனித்துவத்தையும் அதற்காக பல வருடங்கள் பாதுகாத்து கஷ்டப்பட்ட எங்களோட ஒரு தூர நோக்கு அரசியலையும் நாங்க ஏலத்துல விட்டுட்டோம்னு தான் சொல்லலாம். எதிர்வரும் காலங்கள்ல இந்த அரசியல்ல ஏதாவது ஒரு எமக்கு பாதகமான விஷயங்கள் நடைபெறுமானால் மீண்டும் எமக்கான தனித்துவத்தையும் எமக்கான தனி கட்சியையும் ஆரம்பிப்பது சாத்தியமா? இதுதான் எனது கேள்வி. நல்லதொரு வினாவினை கேட்டிருக்கிறீர்கள் நேரு அவர்களை. நீங்கள் உங்களுடைய பதிலோடு இதனையும் இணைத்துக் கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் கேட்டிருக்கக்கூடியது மிக முக்கியமான வினா. அதற்கும் பதிலை கூறிக்கொண்டு உங்களுடைய பதிலை தொடரலாம். அதற்கு முன்னர் எப்போது எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி பிரபாகரன் அவர்கள், எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட அரூஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். உங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேரு அவர்களே, நீங்கள் உங்களுடைய பதிலை மீதியா இருப்பது 181 ஆசனங்கள். அது தென் மாநிலங்களில், அதாவது சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 181 ஆசனங்களில் அவர்கள் அரைவாசி எடுத்தாலே 75 வந்துவிடும். ஆனால் அவர் 80 எடுப்பார்கள் பார்த்தது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் 100க்கு சென்று விடுவார். 80 என்று வைத்துக் கொண்டாலே அவர்கள் 117 ஆசனங்களை ஒட்டுமொத்தமாக தேசிய பட்டியலிலிருந்து இலகுவாக பெறுவார்கள். இது குறைந்தபட்சமாக. இப்பொழுது இருக்க கேள்வி, இது குறைஞ்சபட்சத்தை கூட சிந்திக்க முடியாதவர்கள் என்ன அரசியல் பண்ணுவார்கள் என்றுதான். அதாவது தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய மிக மோசமான சிக்கல் இன்றைய சூழல் 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் இருப்பது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் என்பது கிடையாது. கிரிட்டிக்கல் திங்கிங் என்றால் என்ன? நீங்கள் தரவுகளை சேர்க்க வேண்டும், தரவுகளை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும், ஆய்வுகளின் அடிப்படையில் தீர்வுகளை அடைய வேண்டும், அதற்கான செயல்முறையை முன்னெடுக்க வேண்டும். இது இன்றைய தமிழ் அரசியல் கட்சிகளிடமோ அது சார்ந்த தலைமைகளிடமோ யாரிடமும் இருக்கிறதா? இல்லை. அப்ப இன்றைய நாளுக்கு பின்னரும் தமிழ் தேச செயற்பாடுகளை இவர்களை நம்பித்தான் ஒரு இனமாக, அது புலத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும் தாயத்தில் இருப்பவர்களும் நாங்கள் பயணிக்க போகிறோம் என்றால் இன்னொரு 6 மாதத்தில் இந்த தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது சொன்னோம், இன்னும் 2 மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது, இங்கே இவ்வளவு சிதைவுகள் அங்கு இங்கே நிக்க போறோம் என்று. இது ஜனாதிபதி தேர்தலும் பார்க்க மிக மோசமான சிதைவினுடைய வெளிப்பாடு. இன்னும் 6 மாதங்களில் மாகாண சபை தேர்தல், உள்ளாட்சி சபை தேர்தல் வருகிறது. இந்த 6 மாதங்களுக்குள்ளே நாங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இதிலும் மோசமான சரிவை ஒரு இனம் சந்திக்கும். இப்ப இதற்கு யார் பொறுப்பு? அனைவரும் தானே பொறுப்பு. இதில் அவர் பிள்ளை என்றதை விட்டு விடுவோம். அதாவது சிறிய கோடு தவறாக இருக்கிறது என்றால் அதுக்கு அருகே பெரிய கோடை கீறி அதை மாற்றி அமைத்தது தானே 2009க்கு முன்னரான தமிழர் செயற்பாடு. இப்பொழுது ஒரு பெரிய கோட்டையே இந்த சின்ன கோட்டோடைய நின்று மோதி கொண்டிருக்கிறோம். ஏன்? எங்களிடம் இருக்கிற குறைகள் நிறைய வெளிப்படுகிறது. அதாவது இந்த தேர்தல் இன்னும் தமிழர் சேதத்தினுடைய சிதைவினுடைய எல்லா அங்கங்களையும் எல்லாருக்கும் புடம் போட்டு கோடிட்டு காட்டுகிறது. இதற்கு பின்னர் அது அறிவுசார் சமூகமாக இருக்கட்டும், துறைசார் வல்லுநர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளையவர்களாக இருக்கட்டும், சமூகத்தினுடைய அனைத்து அங்கங்களையும் பிரித்து கேட்கிறேன். இப்பொழுது எங்களுக்கு அனைவருக்கும் ஒரு பணி இருக்கிறது. இன்றைய என்னன்னு சொன்னால் இன்னும் ஒரு சவால் வந்து இருக்கிறது. வெறும் பெரும்பான்மை ஆட்சி அல்ல, அறுதி பெரும்பான்மை ஆட்சியுடன் ஒருவர் வந்து அமரப்போகிறார்கள். அவர்கள் நினைத்தது எதையும் தாங்கள் செய்யக்கூடிய நிலையில் இருக்க போறார்கள். அப்ப இதை எவ்வாறு எதிர்கொள்வது? இதற்கான பொறிமுறை என்ன என்பது தமிழ் சமூகத்துக்கு, இப்ப நாங்கள் இன்றைக்கே தயாரில்லாத சமூகம் நாளைக்கு எவ்வாறு தயாராக போறோம்? நேற்றும் தயாரில்லாதபடியே தான் கோட்டையை விட்டோம். அப்ப இந்த 15 ஆண்டுகள் எவ்வளவு ஒரு துன்பியலுக்கு தமிழ் இனத்தை தள்ளி இருக்கிறது என்பது இன்றைய நாளினுடைய தலைப்புச் செய்தி. இந்த தலைப்புச் செய்தியை இருக்கு பின்னரும் பிரித்து வைத்துக் கொண்டு இவர்களில்
இன்னமும் எங்களில் ஒரு பகுதி தெரிவார்கள். நாங்கள் வீட்டை ஒழுங்காக கூரையை போட்டுருவோம், சைக்கிளுக்கு டயர் போட்டுருவோம், சங்க நல்லா ஊதுவோம், இப்படியே தெரிந்தோம் என்று சொன்னால் என்ன ஆகும் என்பதுதான் கேள்வி. ஏனால் இந்த 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 களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நேற்று தமிழ் அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. அனைவரும் 20 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம். இந்த 20 ஆண்டுகளில் அவர்கள் என்னத்தை செய்தார்கள்? அப்ப இது ஒரு சமூகத்துக்கு மற்றவர்களை குறை கூறுவதால் எங்களுக்கு எந்த தீர்வுகளும் வரப்போவதில்லை. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் தமிழ் சமூகம் அனைவருக்குமான பொதுவான கேள்வி. தமிழ் தேசியத்தினுடைய நலனை இப்பொழுது அந்த உறவு கேட்ட விடியும் அதான். இன்றைய இந்த தேர்தலில் சேர்ந்து போனவர்கள் தமிழர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகமும் மோசமாக சேர்ந்து போயிருக்கிறது. ஏன்னா தேர்தல் முடிவுகள் அதை தெளிவாக புலம் காட்டுகிறது எல்லா இடத்திலும். அப்ப இப்போது நம்மோடு நீண்ட நேரமாக கலையத்தில் இருக்கக்கூடியவர் வேல்தர்மா அவர்கள் இருக்கின்றார். அவரை நாங்கள் இப்போது அவரிடமிருந்து விடைபெற வேண்டிய நேரம் இருக்கின்றது. அவருக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவிட்டு, வேல்தர்மா அவர்களே, இப்போது உத்தியோக பற்றற்ற முடிவுகளாக யாழ் கூடாநாடு வந்திருக்கின்ற யாழ், குறிப்பாக யாழ் கிளிநொச்சி மாவட்டம், அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிள்ளையானுடைய ஆசனம் இழக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து உத்தியோக பற்றற்ற முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் மாற்றங்கள் ஒரு புறம் இருக்க, தமிழ் மக்கள் கிழக்கு மாகாணத்தில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? திருகோணமலை அம்பாறையில் ஓர் ஆசனம் கிடைக்கலாம் என்று கூறப்படுகின்றது. அதற்கு அப்பால் மட்டக்களப்பில் கணிசமான வாக்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னம் பெற்றிருக்கின்றது. உங்களுடைய பார்வை அதில் எப்படி இருக்கின்றது? கிழக்கை பொறுத்தவரையில் அவர்களுடைய பிரச்சனை நில அபகரிப்பன் என்று பார்க்கும் போது வடக்கிலும் பார்க்க அதிக அளவு நில அபகரிப்பு உள்ளான பிரதேசம் கிழக்கு மாகாணம் தான். அது நீண்ட காலமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தற்போது மிகவும் மோசமாக, மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றதாக கிழக்கு மக்கள் உணர்ந்தபடியால் வடக்கிலும் பார்க்க கிழக்கில் தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு விரும்பத்தக்க முடிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. நன்றி. எம்மோடு தேர்தல் முக்கியமான நேரங்களில் மிக முக்கியமான கருத்துக்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய பெருமதியான நேரங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அருஸ் அவர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட ராஜதந்திர மற்றும் போரியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக இப்படியானது ஒரு வெற்றி அமைய பெற்றால் இலங்கையில் பல மாற்றங்களை மேற்குலகம் தான் நினைத்தால் போல் அல்லது தனக்கு ஏற்றாற்போல் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்கின்ற கருத்தினை இறுதியாக இடம்பெற்ற ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் கூறியது போன்று இப்போது அறுதி பெரும்பான்மையை நோக்கி நகர்கிறார்கள். அடுத்து என்ன இடம்பெறும், என்ன இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? உங்களுக்கு தெரியும் ஒன்று, இந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு முதல் நாள் அமெரிக்கா தனது அருகங்குடா பகுதி மீதான அந்த பயணத்தடை, அதை மையமாக வைத்துக் கொண்டு வரப்பட்ட பயணத்தடை என்று கூறுவதை விட பயண எச்சரிக்கையை நீக்கி இருந்தது. அதே போல இஸ்ரேலும் உடனடியாக நீக்கி இருந்தது. அது கூட மறைமுகமாக இந்த தேர்தலுக்கான ஒரு அரசு அவர்களே சற்று இடம் தர வேண்டும். ஒரு அழைப்பில் ஒரு நேர் காத்திருக்கின்றார். அதன் பின்னர் ஓரிரு தேர்தல் முடிவுகளும் இருக்கின்றன. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேர், வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். நான் மாறன் கதைக்கிறேன். எங்கிருந்து கதைக்கிறீங்க? நான் கனடாவில் கதைக்கிறேன். என் பேர் மாறன். கூறுங்க உங்களுடைய வினாவினை. அன்புக்குரிய மதிப்புக்குரிய ஆய்வாளர் திரு நேரு ஐயா அவருடைய ஆய்வுகளை நீண்ட காலமாக பின்பற்றி வருகிறேன். மிகவும் சிறந்த முறையில நிறைய விடயங்களை ஒப்பிடக்கூடியவர். கடந்த 2009ஆம் ஆண்டுல இருந்து அவருடைய சிறப்பான சில விடயங்களை நான் கவனித்து வருகிறேன். அந்த அடிப்படையில் என்னுடைய கேள்வி என்னென்றால், வென்றவர்களும் தோற்றவர்களும் தோற்றிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், சிங்கள தேசம் பார்த்தீங்கன்னா வெற்றியின் மமதையில் இருந்தது. அதே நேரத்துல தமிழ் தேசம் நமக்கான உரிமைகள் இழந்து ஒரு ஏதலிகளாகி நாட்டுக்குள்ளே வாழ்ந்த நாம் இன்று எதன் அடிப்படையில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை நம்பி என்கிற மக்கள் வாக்களிக்கிறார்கள்? அதற்கு என்ன காரணம்? மற்றது, நாளை ஒரு தமிழர்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த சிங்கள தேசத்தில் வரக்கூடிய உறுப்பினர்கள் நமக்காக பேசுவார்களா, அல்லாட்டி நமக்கான அடுத்த ஆதரவாகவோ அல்ல நமக்காக இருக்கக்கூடிய அடுத்த நிலை என்னென்ற பாத்தீங்கன்னா இது ஒரு பயன் தரக்கூடிய விஷயம். வெற்றி என்றது எப்படியும் மாறலாம். ஆனா தமிழர் தரப்புக்கு இந்த அடுத்த தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதிகளா யார் இருப்பா? ஏன்னா இந்திய தேசத்தை எடுத்து பார்க்க தமிழ்நாடு நமக்கான ஒரு பெருங்காலம். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இணைப்பதற்கும் இந்திய தேசத்தை நம்மோடு இணைப்பதற்கும் நமக்காக யார் இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கு. ஏன்னா நிறைய விடயங்களை இந்திய தேசம் நமக்காக செய்திருக்குது. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளும் செய்திருக்கிறார்கள்.
இப்ப இதன் மூலமாக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்குமான உறவுகளும் மற்றும் அதுக்கு செய்யக்கூடிய அந்த ராஜாங்க ரீதியான பாத்தீங்கன்னா ஐநாவில எல்லாம் போய் எங்களுக்காக தமிழர் தரப்புகள் வந்து பேசுவார்கள். இப்ப இந்த நிலைமைகள் வந்து எப்படி மாறும் என்று அன்புக்குரிய ஆய்வாளர் குணாவது திரு கடல் ஆய்வாளர் திரு நேர்குணரத்னம் அவர்களுடன் கேட்கிறேன். உண்மைதான். என்னென்று சொன்னால் அந்த தேர்தலுக்கு முன்னைய முதல் தான் அமெரிக்கா வந்து முதல் நாள் அந்த பயண எச்சரிக்கையை நீக்கி இருந்தது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதற்கு பிற்பாடு இஸ்ரேல் அதை நீக்கி இருந்தது. கடந்த வாரம் வெளிவந்த கொழும்பு பத்திரிகைகளில் ஒன்று கூறப்பட்டிருந்தது, இந்த தற்போதைய இந்த NPP வந்து கிட்டத்தட்ட 120 ஆசனங்களை எடுக்கும் என்ற ஒரு எதிர்கூறல். அது மட்டுமல்லாது அந்த தேர்தல் காலத்தில் IMF வந்து இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் $330 மில்லியன் அந்த பணத்தொகையை கொடுக்க இருப்பதாகவும் அது இந்த தற்போதைய அரசின் வரவு செலவு திட்டத்துக்கு பலன் சேர்க்கும் என்று கூறப்பட்டிருந்தது. அப்ப நீங்க உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தலுக்கு அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக ஒரு உதவி செய்ததாகத்தான் இந்த பயணத்தடை போடப்பட்டதும் பயணத்தடை எடுக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். தற்போதைய அரசை பொறுத்தவரையில் மிக முக்கியமான சவால் இவர்கள் 3-2 இப்போதைய தற்போதைய தேர்தல் நிலவரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்ப முழுதாக வந்ததன்படி 16 ஆசனங்களை NPP எடுத்திருக்கிறது. 3 ஆசனங்களைத்தான் சஜித்தின் கட்சி எடுத்திருக்கிறது. என்னும் போது 3-2 அவர்கள் இலகுவாக பெற்று விடுவார்கள் என்ற ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. அவ்வாறு பெற்றால் அடுத்ததாக அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற சவால் வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். IMF ஒன்றை கூறியிருந்தது, நீங்கள் வரி குறைப்புகளையோ அல்லது வெவ்வேறு மானியங்களையோ கொடுக்கலாம், ஆனால் IMF நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கொடுக்க வேண்டுமே தவிர, சரி ஒரு இடத்தில் நீங்கள் வரியை குறைத்தால் இன்னொரு இடத்தில் வரியை கூட்ட வேண்டும், அது எவ்வாறு என்று சொன்னால் செல்வந்தர்களின் வரியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துப்படத்தான் அவர்கள் கூறியிருந்தார். அதே போலதான் இப்ப நீங்க பார்க்கலாம், அமெரிக்காவை நீங்க பாருங்கள், ட்ரம்பிடம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டார்கள், வெற்றியையும் கொடுத்தார்கள், செனட் சபையையும் கொடுத்தார்கள், நாடாளுமன்றத்தையும் கொடுத்து விட்டார்கள். ஆனால் அவருக்கு முன்னால் இருக்கின்ற சுமையும் அதுதான். அதாவது 36 ட்ரில்லியனை எட்டுகின்றது அமெரிக்காவின் கடன் சுமை. அமெரிக்கா அவர் வரியை குறைப்பதாக கூறியிருந்தாலும் இப்போது அனைத்துலக நிதி மையம் ஒன்றை கூறியிருக்கின்றது, நீ வரியை குறைக்கிறது என்று சொன்னால் அதை எங்கிருந்து ஈடு செய்ய போகிறாய் என்றது. அதாவது இம்போர்ட் பண்ற பொருட்களுக்கு வரியை கூட்ட போகிறாரா என்றது. இப்ப அவருக்கும் அதுதான் பிரச்சனை. இப்ப அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் அதுதான் பிரச்சனை. அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் இப்ப இலங்கை உடனடியாக ஒரு நிதியை தனக்குரிய நிதியை உடனடியாக தேட வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக வர்த்தக உற்பத்தி துறையையோ அல்லது வெவ்வேறு முதலீடுகளையோ உடனடியாக கொண்டு வந்து உடனடியாக கட்டி உடனடியாக பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய முடியாது. உடனடியாக பயிரை வளர்த்து உடனடியாக அதில் அறுவடை செய்து விற்பனை செய்ய முடியாது. உடனடியான தேவை உல்லாச பயணத்துறை தான் மிகச் சிறந்த வழி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். வியட்நாம் கூட 2007ஆம் ஆண்டு 4 மில்லியனாக இருந்த ஒரு சுற்றுலா பயணத்துறையை 2018ஆம் ஆண்டு 18 மில்லியனாக மாற்றினர். இலங்கை போன வருடம் 1.5 மில்லியன் என்று சொன்னால் இந்த வருடம் அவர்கள் 2 மில்லியனை எதிர்பார்த்தனர். ஆனால் அதற்கு ஒரு பிரேக்காகத்தான் அமெரிக்கா ஒரு தடையை கொண்டு வந்தது. இப்போது அவர்கள் 4 மில்லியனை எதிர்பார்க்கிறார்கள் அல்லது 5 மில்லியன் என்று சொன்னால் அதனால் இலகுவாக அவர்களால் எட்ட முடியும். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை இலகுவாக தீர்க்கும். ஆனால் அதற்கு மேற்குலகத்தின் அனுசரணை வேணும். உல்லாச பயணத்துறை என்பது ஒரு தன்னிவார பைப் மேன். அதை மூடுவதோ துறப்பதோ மேற்குலகத்தின் கையில் தான் இருக்குது. எனவேதான் தற்போதைய அரசு வந்து ஏதோ ஒரு வழியில் மேற்குலகத்தை சார்ந்து நடக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இந்த தற்போதைய இந்த நிலை வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் பெறப்போகிறார்கள். அடுத்ததுதான் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகிறது. அதனையும் முறியடிப்பார்களாக இருந்தால் அல்லது அதற்கும் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வகுப்பார்களாக இருந்தால் இப்போது காணாமல் போன தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் மீண்டும் ஒழும்புவதற்கு பல 10 வருடங்கள் எடுக்கும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இளம்பரையன் அவர்களே, நீங்கள் நீண்ட நேரமாக யாழ் குடாநாட்டினுடைய முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய அனைத்து முடிவுகள் கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்திலிருந்து வெளியாகி இருக்கிற மானிப்பாயினுடைய முடிவுகளும் நேர் எதிராகவே இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியை நோக்கி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இனி யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுகின்ற எந்த ஒரு கட்சியும் அல்லது எந்த ஒரு கட்சியின் தலைவரும் இனி தமிழ் தேசியம் பேசுவதை நிறுத்தி விடுவது நல்லது என்று நினைக்கின்றீர்களா, அல்லது பேசுவது
நல்லதில்லை என்று நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரை தமிழ் தேசியம் தோக்கவில்லை. தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் பேசியவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதால் உண்மை. உண்மையிலே புரியவில்லை. போலி தேசியம் என்று யாரை குறிப்பிடுகின்றீர்கள்? நான் என்ன உண்மையில சுமந்திரனை இன்றைக்கு 75 வருட வரலாற்றை கொண்ட ஒரு தமிழரசு கட்சியினாலே சுமந்திரனுடைய அடாவடித்தனங்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்த இளம்பரியனும் அதற்கு உடந்தை தானே? இல்ல நான் கட்சியில் இருக்கும்போது மத்திய உள்ள இருக்கும்போது நான் 2 இடங்கள் நான் மத்திய உள்ள இருந்தேன். அப்போ நான் அவருக்கு நான் பலத்த சவாலாக இருந்தது நான் தான் அவருக்கு. அதனை தொடர்ந்து நான் பொது வழியில கூட உங்களுக்கு தெரியும், உங்களோட உடற்பு நிகழ்ச்சிகள்ல, ஐபிசி நிகழ்ச்சிகள்ல, ஏனைய நிகழ்ச்சியில அவருக்கு எதிராக துணிஞ்சு கதைக்கிற ஒரே ஒரு தமிழ்ச்சி கட்சிக்காரர் நானா தான் இருப்பேன். உண்மையில மக்கள் சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கேன். வேண்டாம், மக்கள் சரியான இன்னைக்கு சுமந்திரன் அடாவடி சுமந்திரன் உண்மையில ஒரு எங்களுடைய ஐயா, நீங்கள் கூறுகின்றது உங்களுக்கு வினோதமாக இல்லையா? அதாவது அறவழி போராட்டத்தின் நாயகன் என்ன குருதியினால் திலகமிட்ட மாவை சேனாதி ராஜா இன்று சுமந்திரனிடம் கூனி குறுகி நிற்கின்ற ஒரு துயரம் இருக்கின்றது இல்லையா? எல்லாருடைய உண்மையான முகாம்களும் இப்பான் தெரியுது. உண்மையில நாங்கள் இவர் பெரிய தியாகி, அவர் மாவை சேனாராயா ஷெகுவராக்கி கூட நாங்க ஒப்பிட்டு பார்த்தோம். அப்படி இப்பதான் உண்மையில விளங்குது. உண்மையில ஒரு சுமந்திரனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைமை, அது சம்பந்தனா இருக்கலாம், மாவசினாரா இருக்கலாம். உண்மையில எங்களுடைய மக்கள் ஒரு உங்களுக்கு இதனை கூறுவதற்கு ஒரு தர்ம சங்கடமாக இல்லையா? 75 ஆண்டுகளை கடக்கின்ற கட்சியில் இறக்குமதி அரசியல் செய்கின்ற ஒருவரை கட்டுப்படுத்த முடியாது என்று நீங்கள் கூறுவீர்களாக இருந்தால் உங்களை பார்க்கின்ற போது மக்கள் எங்களுடைய பலவீனம். 75 வருஷ வரலாற்றை கொண்ட கட்சியினுடைய பலவீனம். நான் உண்மையில சுமந்திரன் தோற்கடிக்கப்பட வேண்டும், மக்களாலே வெளியேற்றப்பட வேண்டும். உண்மையில தமிழரசு கட்சி சகல நடவடிக்கையிலும் எடுத்தது. உண்மையில தமிழரசு கட்சியில உங்களுக்கு தெரியும் அவருடைய நடவடிக்கை எடுத்தது உங்களுடைய கட்சி. சுமந்திரன் மீது ஒழுக்காற்று விசாரணை கோரிய போது உங்களுடைய கட்சியின் ஒழுக்காற்று விசாரணை குழு தலைவராக இருந்த CVK சிவஞானம் அவர்கள் உடனடியாக அந்த பதவியை விலகிவிட்டு ஓடியவர். இப்படியான ஒரு கட்சியான நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இல்ல, என்ன பொறுத்தவரை இவர் மட்டுமே இல்ல. உண்மையில சுமந்திரன் மட்டுமே இன்றைக்கு கட்சியில இருக்கின்ற மூத்தவர்கள், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், தங்களை நீண்ட காலமாக கட்சியில அர்ப்பணித்தவர்கள் சொல்லப்படுற அனைவரும் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். உண்மையில சுமந்திரனுக்கு மக்கள் ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது எனக்கு சரியான சந்தோஷம். வேண்டா ஒரு கட்சியால நாளை மறுதினம் சுமந்திரன் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் போய்விடாதீர்கள், எங்களுக்கு ஏனைய மொழிகளில் கதைப்பது புரியாது, உரையாடுகின்ற உரையாடல்கள் புரியாது, நீங்கள் நிற்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றார்கள், அதனால் நான் தேசிய பட்டியலால் நாடாளுமன்றம் செல்லுகின்றேன் என்று கூற மாட்டார் என்பதற்கு தமிழரசு கட்சிக்கு தேசிய பட்டியல் கிடைக்குமோ தெரியவில்லை. இருந்த போதிலும் நிச்சயமா சுமந்திரனுக்கு எதிராக உங்களுடைய பிரார்த்தனை கிடைக்க கூடாது என்பது இல்ல. சுமந்திரன் என்ன பொறுத்தவரை சுமந்திரன் பொறுத்தவரை சுமந்திரன் வெற்றி பெற்று விட்டார். உண்மையில சுமந்திரன் இந்த கட்சியை எவ்வளவு தூரம் சிதைக்கணும், எங்களுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய லண்டன்ல இருந்த அந்த பிரமுகர் சொன்ன மாதிரி எவ்வளவு தூரம் சுமந்திரன் 2010ஆம் ஆண்டு இந்த கட்சியை தலைவர் ஒரு தூர நோக்கோடு சிந்தனையுடன் தான் இருக்கிற காலத்திலே அல்லது இல்லாத காலத்திலே எங்களுடைய விடுதலை பயணத்தை, எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை, தமிழ் தேசியத்தை ஒரு ஜனநாயக ரீதியாக கொண்டு செல்வதற்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கலாம். நான் உண்மையில எங்களுக்கு தமிழ்ச்செல்வன் வெளிப்படையாக குறிப்பிட்டு விட்டார், எனக்கு விடுதலை போராட்டத்தை பிடிக்காது, விடுதலை புலிகளின் தலைவரை பிடிக்காது, எனக்கு சிங்கள மக்களுடன் 5 வயதிலிருந்து அவர்களுடன் வாழுகின்றேன், அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு இதில் எதுவுமே பிடிக்காது, ஆனால் உங்களுடைய வாக்கு மட்டும் எனக்கு வேணும் என்கின்றார். நீங்கள் 2 முறை வாக்களித்தீர்கள் தானே? இல்ல அவர் அவருக்கு நீங்கள் இப்போது யாழ் கிளிநொச்சி மக்கள் அனுரவுக்கு வாக்களிப்பதை அதிசயமாக பார்க்க தேவையில்லை. அனுரவுக்கு நிகரான சுமந்திரனுக்கும் வாக்களித்தது தானே அந்த மண். என்ன பொறுத்தவரை சுமந்திரன் வெற்றி பெற்ற, ஏன்னா சுமந்திரன் இங்க தோற்கடிக்கப்பட்டாலும் அங்க சிங்கள தேசியம் வர வைக்கிறது தயாரா இருக்கு. அது உண்மை. சிங்கள தேசியம் சிங்கள தேசியத்தோட ஒரு மரம உடன்படிக்கையில் இருக்கிறார். இங்கே தோற்கடிக்கப்பட்டாலும் அவர் ஏதோ ஒரு வகையில அவர் அனுரகுமார் திசாநாயக்காவோட நெருங்கிய ஒரு நண்பர், நெருங்கிய அவர்களுடைய ஜேவிபியினுடைய வழக்குகளை செய்கின்ற ஒரு பிரதான சட்டத்தரணி. அவருக்கு நிச்சயமாக எதிர்காலம் இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய எதிர்காலம் தான் போய்கிறோம். ஆனா தமிழ் மக்களுக்கு என்ன பொறுத்தவரை நல்ல காலம் பிறந்திருக்கு. ஒரு தற்காலிகமாக நாங்கள்
வந்து உண்மையில வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த 5 வருடங்கள் வந்து எங்களுக்கு கஷ்டமான காலமா இருந்தாலும் கூட நாங்கள் வந்து சில விஷயங்களை நாங்கள் வெளியேற்றுறதுக்கு சும்மா நாங்கள் சில இன்னைக்கு ஒரு தமிழ்ச்சி கட்சியுடைய மத்திய குழுவால இல்ல பொதுக்குழுவால் செய்ய முடியாத விஷயத்தை யாழ் மாவட்ட மக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு சந்தோஷம். ஏண்டா மக்கள் செய்திருக்கின்றார்கள், நீங்கள் மக்களினுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் தானே? இது அதாவது நீங்கள் கூறுகின்றீர்கள் கட்சியால் முடியாதை மக்கள் செய்திருக்கின்றார்கள் என்று. ஆனால் மக்கள் செய்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் தானே? இல்ல, நான் என்ன பொறுத்தவரை நான் ஏற்றுக்கொள்றேன். நான் மேல ஒரு சரியான ஒரு ஜனநாயகவாதி என்பதில்லை. மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கணும். வேண்டாம், நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு கற்பனையில தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இவ்வளவு நாளும் வந்து எங்களுக்கு தமிழரசு கட்சியோ சரி. இப்ப நீங்க பாருங்க, இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயர்ல கேட்டிருந்தேன்னு சொன்னா இந்த நான் நிச்சயமாக என்பிபிக்கு இந்த ஆசனங்கள் போயிருக்காது. இன்னைக்கு வந்து எங்களுடைய வாக்குகள் யாழ் மாவட்ட வாக்குகள் வட மாகாண வாக்குகள் வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் வந்து இன்னைக்கு சங்கு சின்னத்திலிருந்து போனவர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். அதே மாதிரி மணிவண்ணனுடைய தமிழ் மக்கள் கூட்டணி திரு விக்னேஸ்வரன் அவர்களை வெளியேற்றப்பட்டவர்கள். அதே மாதிரி சைக்கிள் சின்னத்திலிருந்து இது வந்து அவர் தாங்களா வெளியேறினார், அதோட அவர்கள் வெளியேற்றப்பட்டது.